இந்தியாவை பொறுத்தவரை உலக அரங்குல தொடர்ந்து சம்பவங்கள் தான். இந்தியாவுக்கு எதிரா பண்ணா உடனே இந்தியா அதுக்கு 10 மடங்கு ஜாஸ்தியா குடுத்தே தீருது. அது எந்த நாடா இருந்தாலும் சரி, பெரிய நாடு, சின்ன நாடு அந்த ஒரு பாரபட்சமே கிடையாது. எதிரியா அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நண்பனா அதுக்கேத்த லெவல்ல ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள ஸ்ட்ராங்கான அடியா இருக்கும். அமெரிக்காவும் அந்த மாரி வாங்கி கட்டிக்கிச்சு சமீபத்தில. அதே மாரி சீனாவும் பல விஷயங்கள்ல தொடர்ந்து வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறதே பார்க்க முடியும். இதுல சீனா பர்ட்டிகுலரா சீனா ரொம்ப பெருசா நம்புனது என்ன அப்டின்னா, இந்தியாவ சுத்தி உள்ள சின்ன நாடுகள கடன் குடுத்து நம்ம பேச்ச கேட்கிற மாரி வச்சுக்கணும். நம்ம அடிமை, நம்ம பேச்ச கேட்கிற மாரி. இது 2 அவர்களோட எண்ணம். வெளிப்படையான எண்ணம். ஆனா, அதுல உள்ளார்ந்த விவகாரம் என்ன அப்டின்னா, இந்தியாவுக்கு எதிரா நான் என்ன பேசினாலும் சரி, நான் பார்த்தாலும் சரி, உடனடியாக வந்து இந்த நாடுகள் நிக்கணும். இந்தியாவுக்கு எதிரா ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். இந்தியா அப்படின்னு நான் முடிக்கிறக்குள்ள, "அவனுங்க கெட்டவனுங்கப்பா" அப்படின்னு போய் ஐநால கத்தணும். இப்படிலாம் சீனா எதிர்பார்த்து போட்ட திட்டம் தான், இந்தியாவ சுத்தி உள்ள குட்டி நாடுகள வளச்சது. ஆனா கடைசில ரிசல்ட் என்ன? இந்த குட்டி நாடுகள் எல்லாம் போய் எல்லா திசையிலும் ஐநா மட்டும் கிடையாது. உலகத்துல உள்ள எல்லா மூலையில இருந்து கத்துனாய்ங்க. என்ன அப்டின்னா, "சீனா ஒரு திருட்டு பய" அப்படின்னு கத்துனாய்ங்க. அவ்வளவுதான் சீனாவால சாதிக்க முடிஞ்சுச்சு. இத இந்தியா எவ்வளவு காலத்துல சாதிச்சுச்சு அப்டின்னா, ஒரு 10 வருடத்திலேயே சாதிச்சு முடிச்சுட்டோம். ஆனா இந்த மொத்த விவகாரத்தை ஒண்ணு சேர்க்கறக்கே சீனா ஏறக்குறைய ஒரு 30லேருந்து 40 வருஷம் செலவு பண்ணியிருக்கும். அதுலயும் கடைசி 20 வருஷம், அதுலயும் நெருக்கத்துல ஒரு 10 வருஷம் அப்படின்னு சீனா போட்ட எஃபர்ட், சீனா செலவழிச்ச பணம் அப்படிங்கிறதுக்கு அளவே இல்ல. சீனா விழுந்துச்சு அப்படின்னா, அதுக்கு 10 பாயிண்ட் எழுதுவார்கள். அந்த 10 பாயிண்ட்ல ஏறக்குறைய 4 பாயிண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிய நோக்கியே தான் இருக்கும். அவ்வளவு பெரிய பேக் ஃபயர இந்தியா தந்துச்சு. அந்த பேக் ஃபயர்ல இருந்து இன்னைக்கும் சீனாவால எந்திரிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா, எந்திரிக்கவே முடியுதில்ல. இனிமே அத நெனச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற மாரி இந்தியா சம்பவங்கள் பண்ணுது தொடர்ந்து. உதாரணமா நம்மளோட நெருக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்து நாட்டிலே ரொம்பவும் அழுத்தத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷ் தான். ஏன் அப்டின்னா, பங்களாதேஷ் பொருளாதாரம் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு போகுது. அது ஒரு தனி கத. பங்களாதேஷ் இந்தியா சைடா, சீனா சைடா அப்டின்னு பார்த்தாலே, அங்கேயே ஒரு பெரும் பிரச்சனை. தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல பங்களாதேஷ் இல்ல. இது பத்தாது அப்டின்னு 3வது பிரச்சனையா, ஷேக் ஹசீனா ரொம்ப காலமா ஆண்டுகிட்டு இருக்கு. இப்டி ஒண்ணு நம்ம லிஸ்ட்லயே இல்லையே! ஒரே ஒருத்தன் ரொம்ப காலம் ஒரு பகுதிய ஹோல்டு வச்சா, நம்மள எதிர்க்கணும்னு தோணுமே! அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட பார்வை ஷேக் ஹசீனா மேல விழுந்த அதே காலகட்டத்தில, சரி பரவால்ல ஆண்டுக்க, கொஞ்சூண்டு நிலம் மட்டும் குடு, ஒரு பேஸ் போட்டுக்கிறேன். அப்படின்னு கேட்க, அந்த அம்மா நோ அப்படின்னு சொல்ல, அடுத்ததா அமெரிக்கா என்ன நினைக்கும்? சரி போ, ரொம்ப நாளா ஆள்றேல்ல, இது ஒண்ணு போதாதா எனக்கு? உன் நாட்டுல இருந்தே ஒரு சில நிலப்பரப்ப பிரிச்சு தனி நாடா உருவாக்கிர்றேன் அப்படின்னு வெறி பிடிச்சு இறங்கிருச்சு. அந்த வெறியிலிருந்து பெரிய அளவு தப்பிக்கிறக்கு இந்தியா உதவுச்சு. ஆனா, அதுக்காக ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்ப 3 பக்கம் ஆபத்து பங்களாதேஷ்க்கு. அமெரிக்கா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் இந்தியா. இத அப்படியே நியூட்ரலா நின்னு மேட்ச் பண்ணி ஏற்கனவே ஷேக் ஹசீனா அப்படிதான் மேட்ச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தார்கள் 2 சைடுக்கு. சீனாவுக்கும், இந்தியாவுக்கும். இப்ப 3வதா ஒரு பிளேயர் அமெரிக்கா ரொம்ப வக்கர புத்தியோட சேர்ந்திருக்காரு. அதனால அது வந்து ஷேக் ஹசீனா தலையெழுத்த பொறுத்து தான் சொல்ல முடியும். அத அடுத்து பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவ பொறுத்தவரை 3 விவகாரத்துல ஒரு நாடு மேல பாயும். ஒண்ணு அந்த நாட்டுல உள்ள கனிம வளங்கள். இன்னொன்னு அந்த நாடு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அப்படின்னு அவனுங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நிலைமை மோசம் தான். 3வது ஒண்ணு, அமெரிக்காவோட எதிரி கூட சேர்ந்து நின்னுட்டாய்ங்கன்னா, அப்பயும் ஒழிச்சு கட்ட அமெரிக்கா தயாராயிரும். இந்த 3 விவகாரத்துல ஷேக் ஹசீனாவ பொறுத்தவரை 2வது ரகத்திலே வந்து அந்த அம்மா சிக்கிக்கிச்சு. இந்த 2வது ரகத்துல காய் நகர்த்தக்கூடிய அவசர காலகட்டத்துல இப்போதைக்கு அமெரிக்கா இல்ல. அமெரிக்காவுக்கு இத விட கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள்லாம் இருக்கிறனால, ஷேக் ஹசீனாவோட பொழப்பு அமெரிக்காவோட விஷத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பயணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அமெரிக்காவோட விஷத்தால இந்த அம்மா பாதிக்காதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இம்மீடியட்டா உலக அரசியல்ல நிலைமை மாறி போயிரும். அது 2வது விஷயம். இப்போதைக்கு இந்தியா, சீனா தான். அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ்க்கு 5 பில்லியன் லோன் தேவைப்படுது. அதுவும் சீனா தர தயார் தான். இப்படி சீனா தர தயார் அப்படின்னா, இந்தியா கெட்டவன்னு சொல்லிட்டு வந்தா தந்துரும். அதுக்கப்புறம் அத அடைக்க முடியாது. அதுக்கு பதிலா சீனா அடிமையா போணும். அதெல்லாம் தனி ரகம். ஆனா இதுதான் நிலைமை. இப்ப சீனா என்ன செய்யும்?
கெட்டவன்னு மட்டும் கிடையாது. இந்தியாவ அசிங்கப்படுத்தி பங்களாதேஷ் பல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். உதாரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, தெரிஞ்ச விளையாட்டு ஒண்ணே ஒண்ணு தான். பங்களாதேஷ் எல்லைகள்ல பக்கத்துல உள்ள இந்திய எல்லைகள மார்க் பண்ணி, அது எங்களுதுன்னு சொல்லிட்டு, "வாம்மா 5 பில்லியன் பொட்டி வாங்கிக்க" அப்படிம்பாங்க. ஆனா பங்களாதேஷ் அப்படி செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா, சீனாவுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தையே பங்களாதேஷ் குடுத்துருச்சு. சீனாவுக்கு ஷேக் ஹசீனா பயணம் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவாயிருச்சு. இந்த மாதத்துல அந்த அம்மா அங்க வேண்டிய ட்ரிப் ஏற்கனவே முடிவாயிருச்சு. அதுவும் பர்ட்டிகுலரா லோனுக்காக தான் போறார்கள். அப்படி இருந்தும் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்தியாவுக்குள்ள இப்ப தான் வரார்களா அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் பதவியேற்பு விழாவுக்கே வந்துட்டார்கள். ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல 2வது ட்ரிப் இந்தியாவுக்குள்ள வரார்கள். ஏன் அப்படின்னா, சீனாவுக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்கு வர்றேன் அப்படின்னு காட்டுறது தான் இந்தியா ஃபர்ஸ்ட், சீனா செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா, அத வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா இங்க வந்துட்டார்கள். இது மிகப்பெரிய தோல்வி. ராஜதந்திர விளையாட்டுல சீனாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. அண்டை நாடுகள் எதையுமே சுத்தி வளைக்க முடியல. அண்டை நாடுகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனைய குடுத்தாலும் சரி, சீனாவோட கைக்குள்ள வரவே மாட்டேங்குது. வர வைக்கவே முடியல. காரணம், இந்த பக்கம் இந்தியா இருந்து இழுத்து பிடிச்சிருது. எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த வைத்தியம் தேவையோ, அத குடுத்து நம்ம இழுத்து பிடிக்கிறது, சீனாவால பெரிய அளவு எல்லைகள்ல மட்டும் அடி வாங்குறது இல்ல. இந்த மாரி ராஜதந்திர விளையாட்டுகள்ல எல்லைகள்ல வாங்குற அடிய காட்டிலும் கூடுதலான பேக் ஃபயர். ஏன் அப்டின்னா, ஒரு குட்டி நாடு கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. "என் கூட உரசுறியா? என்னோட ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சு உரசுறியா?" அப்படின்னு அமெரிக்காவோட அடி வரும் நாட்கள்ல பலமா தான் விழுகும். இத சீனா சமாளிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இத அனுபவிச்சு தான் ஆகணும். சீனாவுக்கு இந்த மாரி வைத்தியங்கள பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல கனடா தேவையில்லாம ஒரு தீவிரவாதின்னு இந்தியா, அதுவும் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஒரு நபர தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ஐநா வரையும் கொண்டு போறோம். தீவிரவாத பட்டியல்ல இருக்குன்னு உலகம் பூரா போஸ்ட் ஒட்டுறோம். இல்ல, இல்ல அவன் உத்தம புத்திரன் அப்படின்னு எந்திரிச்சு பாராளுமன்றத்துல அவனுக்கு மௌன அஞ்சலிலாம் செலுத்துனாய்ங்க. எதுக்கு? ஜஸ்டின் ட்ரூடோவோட அல்பத்தனமான அரசியல். அப்படி அல்பத்தனமான அரசியல் பண்ணி, ஏறக்குறைய 1 மாதங்கள் கூட அவரால கடக்க முடியல. கெட்ட நேரம்னு சொல்லலாம். இல்ல அரசியல் ஞான சூனியம்னு சொல்லலாம். ஏன் அப்புட்ன்னா, இதே காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்திய விமானத்த கடத்தி குண்டு வச்சு தகர்த்தார்கள். அந்த காலகட்டமும் இப்ப தான் வருது. அதோட நினைவு கூட்டங்களும் இந்தியா நடத்த தான் போது. இது எதுவுமே தெரியாம, இந்த ஆள் இந்தியா காலிஸ்தான் பயங்கரவாதி அப்படின்னு பட்டியல்ல வைக்கக்கூடிய நபரையே, என்னமோ கனடா நாட்டு பிரஜை அப்படின்னு சொல்லி மௌன அஞ்சலி செலுத்தினா, அந்த நாடு உலக அரங்குல எப்படிப்பட்ட விவகாரங்கள சந்திக்கும். அதே மாரி இது உள்நாட்டிலயும் எப்படி புயல கிளப்பும். ஜஸ்டின் ட்ரூடோவோட கட்சி மட்டும் அங்க ஒரே கட்சி, நிரந்தர கட்சி கிடையாது. அங்கேயும் எதிர்க்கட்சி இருக்கு. அங்கேயும் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கான எதிர் கூட்டணி இருக்கு கட்சிக்குள்ளேயே. அவர்கள் பூரா இந்த விஷயத்த எப்படி தட்டி தூக்குவார்கள்? ஒவ்வொரு தடவையும் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா கூட மோதும் போதெல்லாம், அவரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது கடுமையா இருக்கு. அதாவது அவரோட பிம்பம், செல்வாக்கு, கனடாவோட பொருளாதாரம் இப்படி அம்புட்டையும் இழக்கிறாரு. அதுல இந்த சம்பவமும் அந்த பட்டியல்ல ஏறுது. ரொம்ப மிக விரைவில். இந்தியாவ எதிர்த்து யார் எங்க காய் நகர்த்தினாலும் சரி, இம்மீடியட்டா அதுக்கு பதிலடி உண்டு. 1க்கு 10ங்கிற ரேஷியோலயே குடுக்க இந்தியா தவறுறது இல்ல. அது யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். பக்கத்துல உள்ள குட்டி நாடா இருக்கலாம். இல்ல நம்ம எதிரி சீனாவா இருக்கலாம். இல்ல நண்பன் அமெரிக்காவோட பூரண ஆசீர்வாதம் பெற்ற கனடாவாவும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் அடி உண்டுடா. இந்தியா கிட்ட வாலாட்டாதீங்க அப்படின்னு உலக அரங்குல இந்தியா மிகப்பெரிய இடத்துல கொடிய நாட்டி பறக்க விட்டுருக்கு.